எனக்கு ஒரே ஒரு ஆசை தெரியுமா? அப்பா வர்றதுக்குள்ள எனக்கு கண்ணு தெரிய ஆரம்பிக்கணும். அப்பதானே அப்பாவை நான் பார்க்க முடியும். அலறியாமா? அழாதம்மா. என்னங்க பாத்தீங்களா இந்த கொடுமைய? ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்த குழந்தைய நானே இப்படி ஆக்கிட்டேனே. அவன் உலகமே இருண்டு போகிறதுக்கு நானே காரணமாயிட்டேனே. டேய் நவீன், என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நவியா எங்க? நானும் பக்கத்துல தான்டா இருக்கேன். ஆமா, அம்மா எங்க? அம்மா இங்க இல்லையா? என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்களே, எங்க போனாங்க? அம்மா மேலதான் இருப்பாங்க. சரி, இங்கேயே உட்காரு, நாங்க இப்ப வந்துடுறோம். இந்தா பத்திரமா போட்டு பிடிச்சுக்கோ. அம்மா, சந்தோஷ் நம்ம அப்பாவை பார்த்து கெட்டவர்னு சொன்னான். அவன் ஏமா அப்படி சொன்னான்? நானும் இவளும் ஆட்டோ வரலன்னு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்தோமா. அப்ப சந்தோஷ் வந்து அப்பா பத்தி தப்பா பேசி எங்களையும் கேலி பண்ணிட்டு போனாமா. உங்க அப்பா காணாம போனதை வச்சு பணம் பறிக்க நினைச்சவனோட புள்ள அவன் பின்ன எப்படிமா இருப்பான்? அப்பா கெட்டவரு, அதனால்தான் அவர் யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னானே. அப்பாவை கொலையா பண்ணிட்டாங்க? அப்பா அந்த அளவுக்கு கெட்டவராமா? சொல்லுங்கம்மா. இல்ல நவ்யா, அவன் சொல்ற மாதிரி எல்லாம் உங்க அப்பாக்கு எதுவும் ஆயிருக்காது. மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சில பேர் கை தட்டி சிரிப்பாங்க. அவங்கள கடவுள் பார்த்துப்பாரு. நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். போடா கண்ணா, நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க. அம்மா தான் சொல்றாங்கல்ல, போ. எனக்கு ஒண்ணுமே புரியலமா. யார் உண்மையா சொல்றாங்க, யார் பொய் சொல்றாங்க, எதுவுமே தெரியல. சந்தோஷ் ஏன் அப்படி சொல்லணும்? என்னடி பேசுற நீ? அவன் அப்பாவே பெரிய ஃப்ராடு. அம்மாவை ஏமாத்தி பணம் பறிக்க பார்த்தாங்கல்ல, நீ அவங்க சொல்றதெல்லாம் நம்புறியா? நம்ம அப்பாவை பத்தி நமக்கு தெரியாது. நம்ம அப்பா மாதிரி ஒரு நல்ல அப்பா வேற யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அப்பா அவரோட இருந்திருந்தா நிச்சயம் வந்திருப்பாரு. இவ்வளவு நாள் நம்ம கூட பேசாம இருக்க மாட்டாரேம்மா. அத நினைச்சாதான் சந்தோஷ் சொன்னது உண்மையா இருக்குமோன்னு பயமா இருக்குமா. மனசு போட்டு குழப்பிக்காம தம்பி கூட போய் கொஞ்ச நேரம் விளையாடு. நீயும் எதையாவது பேசி அவனை குழப்பிடாத. போ. அம்மா, அவ சொல்றத நினைச்சு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. இல்ல நிக்கிதா, விதி நம்ம விஷயத்துல ரொம்ப வேகமா விளையாடுது. ஆளுக்கு ஒரு பக்கம் கல்ல வீசி பாக்குறாங்க. நான் சாப்பாட்டுல விஷத்தை கலந்தேன், அப்ப விதி என்னோட விளையாடிடுச்சு. இப்போ அந்த சந்தோஷ் நவ்யா மனசுல விஷத்தை கலக்குறான். இப்போ அவன் ரூபத்துல விளையாடிட்டு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் போராடி பாப்போம். கஷ்டமோ நஷ்டமோ, காத்தும் மழையும் வேலைக்கு ஆக்கி போட்டு தானே இருக்கேன். 3 வேளை நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு எப்ப பார்த்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியது. சே,
எப்ப பார்த்தாலும் எழு வீட்டுல இருக்கிற மாதிரியே இருக்கு. வீட்டுக்கு வர மகாலட்சுமி இப்படிதான் வருவா. எல்லாம் இந்த ஆளை சொல்லணும். எப்ப பார்த்தாலும் ஆத்தா ஆத்தா. யாரை திட்டிட்டு இருக்க? வேற யாரு? உன் ஆத்தாவதான். ஏன் அவங்களுக்கு என்ன? நெல்லு சொத்து திங்கிறது இங்க, நினைப்பு மட்டும் அங்கேயா? உன் தங்கச்சி புருஷன் காணாம போனதுல இருந்து உன் ஆத்தா ஏதோ நம்ம வீட்லயே இழ விழுந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. அதை பார்க்கதான் கடுப்பா இருக்கு. இப்படிலாம் பேசாத லட்சுமி. அவங்க ஒருத்தன் உனக்கா தெரிய போகுது. குமரா, வந்துட்டியாடா? ஏன் வராம எங்க போயிட போறாரா? உங்க வீட்டு மாப்பிள்ள காணாம போனதுல இருந்து எல்லாரும் மேலயும் சந்தேகமா தான் இருக்கு. வசந்திக்கு ஃபோன் பண்ணியா? அதெல்லாம் பேசிக்கிட்டாமா இருக்கேன். அதானே, கூட பிறந்த பொறப்பாச்சே. லட்சுமி, நீ சும்மா இருக்க மாட்டியா? பேசுங்க பேசுங்க. ஆத்தாலும் மகனும் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? நடுவுல நான் எதுக்கு? குமரா, மாப்பிள்ளையை காணாம வசந்தி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நவீனுக்கு வேற பார்வை போயிடுச்சு. இவ்வளவு சின்ன வயசுல அவளுக்கு ஏன் இந்த கஷ்டம்னு எனக்கு புரியல. டேய், வசந்தியும் பிள்ளைங்களும் கொஞ்ச நாள் இங்க வந்து இருக்கட்டும்டா. அவங்களுக்கு ஆறுதலா இருக்கும்ல. சரிம்மா, நான் வசந்திட்ட பேசி பாக்குறேன். நல்லா இருக்கே நியாயம். எல்லாரையும் கூட்டிட்டு வந்தா வடிச்சு கொட்டத்துக்கு இங்க என்ன கொட்டிய கிடக்கு? நமக்கே கால் வயிறு அரை வயிறு நிறைய இடத்துக்கே பெரிய விஷயமா இருக்கு. இதுல எல்லாரையும் கூட்டிட்டு வர வீட்டுக்கு. லட்சுமி, ஏன் இப்படி பேசுற? நான் என்ன அவங்களை இங்க சாப்பிட வர சொல்லியிருக்கேன்? அப்பாவை தொலைச்சிட்டு நிக்கிற குழந்தைங்க இங்க வந்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்குமேன்னு வர சொல்றேன். அது சரி, அதுங்களுக்கு ஆறுதலா இருக்கும். நமக்கு இல்லைங்களா? அதுங்க பெரிய வாளுங்க. போன தடவை வந்தப்போ குதிச்சு குதிச்சு வீட்டையே ஒரு வழி பண்ணிடுச்சுங்க. இது பாருங்க, அதுங்களெல்லாம் இங்க கூட்டிட்டு வராதீங்க. நம்ம வீடு தாங்கவே தாங்காது. அதையும் மீறி அவங்களை கூட்டிட்டு வரதா இருந்தா என்கிட்ட சொல்லிடுங்க. நான் போய் என் தம்பி வீட்டுல போய் இருந்துக்கிறேன். ஏண்டி, நீ மட்டும் உன் தம்பி வீட்டுக்கு போவ, என் தங்கச்சி அண்ணன் வீட்டுக்கு வரக்கூடாதா? என்னடி நியாயம் அது? நான் போறதுனால யாருக்கும் கஷ்டமோ நஷ்டமோ இல்ல. உங்களோட தங்கச்சி பிள்ளைங்க அப்படியா? குற்றாலத்துல இருக்க வானரங்க மாதிரி ஒரு இடத்துல நிக்காதுங்க. லட்சுமி, குழந்தைங்களை அப்படி சொல்லாதம்மா. குழந்தைங்கள தெய்வத்துக்கு சமமா நினைக்கணும், நடத்தணும்னு சொல்லுவாங்க. வீட்டுல குழந்தைங்களோட நடமாட்டம் இருந்தாதான் தெய்வ நடமாட்டம் இருக்கும். ஆமாமா, இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. போன தடவை 2 நாள் தான் லீவுக்கு வந்திருந்தாங்க. ஐயோ, இம்சை தாங்க முடியல. அங்க ஓடுறதோ இங்க ஒளியறதோ, ஐயோ நம்மளால தாங்க முடியாதுடா சாமி. நான் ஆசையா வளர்த்த வெண்டைக்காய் செடியை மிதிச்சே அழிச்சிருச்சுங்க. சரியான குட்டி பிசாசுங்க. போதும் லட்சுமி, குழந்தைங்களை இதுக்கு மேல எதுவும் சொல்லாத. நீயும் ஒரு பொண்ணு தானே. உன் நாத்தனாருக்காக நீ இறக்கப்படலனாலும் பரவாயில்ல. பாவம் அந்த பிள்ளைங்க உனக்கு என்ன பாவம் பண்ணுச்சு? அதுங்களே அவங்க அப்பாவை தொலைச்சிட்டு அழுதுட்டு நிக்குதுங்க. நீ அவங்களுக்கு ஆறுதலா இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனா இப்படி சபிக்காத. யார் என்ன பாவம் பண்ணாங்களோ யாருக்கு தெரியும்? ஊர்ல இருக்க எல்லா பிள்ளைங்களும் அப்பா தொலைச்சிட்டு நிக்குது. போது நிறுத்த லட்சுமி. ஏன் இந்த பிள்ளைங்க மேல இவ்வளவு வெறுப்பு கொட்டுற? உன் மனசுல இவ்வளவு வன்மை இருக்கிறதுனால தான் உன் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட வைக்கல. பாத்தீங்களா என்ன சொன்னாங்க? கேட்டீங்களா? இதுதான் உங்க ஆத்தா. இத்தனை நாள மனசுக்குள்ள வச்சிருந்தாங்க, இன்னைக்கு வெளியே வந்து விழுந்துருச்சு. இதுக்குதான் உங்க குடும்ப விஷயத்தெல்லாம் இந்த வீட்டுல வச்சு பேசாதீங்கன்னு நான் சொல்றேன். குப்பையை கொட்டிட்டாங்கல்ல, இனி நார ஆரம்பிச்சிடும். இனி நிம்மதியா இருந்த மாதிரி தான். ஏய், அம்மா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? குழந்தைங்க மேலேயும் மற்றவங்க மேலேயும் அன்பு வைக்கணும் லட்சுமி. இதயத்துல கொஞ்சமாவது ஈரம் இருக்கணும். கர்ப்பமாகிறதுங்கிறது உடல்ல ஏற்படுற மாற்றம் மட்டும் இல்ல, கடவுள் நமக்குள்ள ஒரு ஆன்மாவே கொடுக்குறான். அதுக்கு நிறைய தகுதிகளை எதிர்பார்ப்பான். சொல்லுங்க. ஆத்தாலும் புள்ளியமா சேர்ந்து என்னென்ன சொல்லுமோ எல்லாமே சொல்லுங்க. மலடின்னு சொல்லுங்க, கல்லஞ்சக்காரின்னு சொல்லுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேயா, நீ செத்த தாலி இருக்க போறது நான் மட்டும்தான். வாய மூடு. என் பிள்ளை என் முன்னாடி இப்படி எல்லாம் பேசாத. நீங்க பேசாத வார்த்தையை நான் பேசிட்டேன். ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இவ்வளவு கோவம் வருது உங்களுக்கு? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன் தங்கச்சி பிள்ளைங்க இங்க வரதுக்கு நான் ஒத்துப்பேன் மட்டும் நினைக்காத. அதுங்க இங்க வரவே கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதையும் மீறி அவங்க இங்க வந்தாங்கன்னா நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். நீங்க வா பாப்பா. டேய், அந்த அகிலா கூட பேசுறதையோ வெளியில சுத்துறதையோ என்னையோட நிப்பாட்டிக்க. அது உனக்கு நல்லது இல்லை.
உங்களுக்கு தான் நல்லதில்லை. நரேன், புரியாம பேசாதடா. அகிலா வயசுள்ள பொண்ணுங்கிட்ட நீ ஜாக்கிரதையா பழகணும். அவள்கிட்ட செல்லுல பேசுறது, வெளியில சுத்துறது, சாட் பண்றது இதெல்லாம் நாளைக்கு ஒன்ன தாண்டா பாதிக்கும். அதனால தான் சொல்றேன். புரியலப்பா. எப்படியும் இந்த கல்யாணம் நடக்க போறது இல்ல. அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் 7ஆம் பொருத்தம் ஆகி போச்சு. ஒத்து வராதுன்னு தெரிஞ்சா வெட்டி வந்துட வேண்டியதுதானடா. அதையும் மீறி அவ கூட பழகி இந்த கல்யாணம் நடக்காம போயிடுச்சுன்னா அந்த பொண்ணு 2 முடிவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, உன் மேல ஆசையை வளர்த்துக்கிட்டு அது நடக்காத ஏமாற்றத்துல அவ சூசைட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, அவ பிடிவாதக்காரியா இருந்தான்னா என் கூட பழகி என்னை ஏமாத்த பாக்குறான்னு நீ பழகினது, நீ அவ கூட வெளியில சுத்தினது, நீ சாட் பண்ணது எல்லாத்தையும் ஆதாரமா காட்டி உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எப்படி இருந்தாலும் பிரச்சனை உனக்கு தாண்டா. உன் ஃபியூச்சர் தான் பாதிக்கும் இதுல. அப்பா உங்களுக்கு கற்பனை வளம் அதிகமா இருக்குப்பா. இது கற்பனை இல்லடா. இந்த மாதிரி டெய்லி எத்தனை நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆரம்பத்திலே 2 குடும்பத்துக்கும் ஒத்து வராம போயிடுச்சு. நீ ஏன்டா அவளை கட்டிட்டு அழணும்? உனக்கு என்ன குறைச்சல்? 3 ஒரு வார்த்தை சொன்னேன்னா எத்தனையோ பொண்ணுங்க வரிசையில் வந்து நிற்பாங்க உனக்கு. அப்பா இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம்ப்பா, மாத்திக்க முடியாது. டேய், மனசுக்கு மதிப்பு கொடுத்து வாழ்றவங்களை விட பிராக்டிக்கலா வாழ்றவங்க தான் இப்ப நிம்மதியா இருக்காங்க. அவங்களாம் நிம்மதியா இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்கப்பா. பல பேர் கோர்ட்ல போய் நிக்கணுமேன்னு பயந்துட்டு பொண்டாட்டி அனுசரிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. அனுசரிச்சு வாழ்றது வேற, ஆசைப்பட்டு வாழ்றது வேற. அகிலா கூட தான் என் வாழ்க்கைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். டேய், அவளை மட்டும் பார்க்காதடா, அவ குடும்பத்தையும் பாரு. அவளை வேணா ஏத்துக்கலாம், ஆனா அவ குடும்பத்தை ஏத்துக்க முடியாதுடா. அப்பா குடும்பத்தை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். டிக்கெட் கிளிக்கிறவன் மூஞ்சி சரியில்லாம் நம்ம நல்ல படத்தை மிஸ் பண்ண முடியுமா? டேய், எனக்கு கற்பனை வளம் அதிகம் இருக்குன்னு சொன்ன, இப்போ உனக்கு தான் அதிகமா இருக்கு. எனக்கு அகிலாவை தான் பிடிச்சிருக்கு. அவளை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏய், பொண்ணு மேல எனக்கு கோவம் இல்லடா, அவ குடும்பம் தான் பிரச்சனையே. அப்பா அகிலா அந்த குடும்பத்தை விட்டு வந்துட்டா உங்களுக்கு சம்மதமாப்பா? அப்படி அவ வருவாளா? நான் சொன்னா வருவாப்பா. டேய், உன்னை அந்த பொண்ணு பார்த்து பழகி ஒரு 2 மாசம் இருக்குமா? 2 மாசம் பழகின உனக்காக 20 வருஷமா வளர்த்து அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வராள, அவளை எப்படா நம்புறது? நாளைக்கு உன்னையும். போதும்பா, எல்லாத்தையும் கூட்டம் கண்டுபிடிச்சிருந்தா அப்புறம் என்னதான் பண்றது? டேய், நான் அனுபவப்பட்டு பேசுறேன், நீ அனுபவப்படுறதுக்காக பேசுற. சரி, ஓகே. அந்த பொண்ணு எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரதா இருந்தா அவளை மருமகளா ஏத்துக்கிறத பத்தி கன்சிடர் பண்ண நான் தயாரா இருக்கேன். போதும்பா, இது போதும். இப்பவே நான் அகிலாட்ட பேசுறேன். ஹலோ நரேன். அகிலா, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். அப்பா உன்னை மருமகளா ஏத்துக்க சம்மதிச்சிட்டாரு. காஃபி ஷாப்ல அப்படி பேசினாரு. நீ ஏதாவது சண்டை போட்டியா? இல்ல அகிலா, இல்ல. உள்ளதான் சொன்ன, புரிஞ்சுக்கிட்டு சம்மதிச்சிட்டாரு. ஆனா அதுல ஒரு கண்டிஷனும் இருக்கு. கண்டிஷனா? என்ன புதிர் போடுற? ஃபுல் பேஜ் விளம்பரத்துல நிறைய ஆசை வார்த்தை காட்டிட்டு கண்ணுக்கு தெரியாம கடைசியில சைடுல கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போடுவாங்களே, அந்த மாதிரி இருக்கு நீ சொல்றது. சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீ வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா அடுத்த நிமிஷமே அவர் உன்னை மருமகளா ஏத்துக்க தயாரா இருக்காரு. முடிவு உன் கையில தான் இருக்கு. நரேன், நான் யோசிச்சு சொல்றேன். ஓகே அகிலா. என்னம்மா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? வா படுத்துக்கோ. இல்லம்மா, அம்மாக்கு தூக்கம் வரல. அவங்க 2 பேரும் தூங்கிட்டாங்களா? தூங்கிட்டாங்கம்மா. சரி, நீயும் போய் படுத்துக்கோ, நான் கொஞ்ச நேரத்துல வரேன். அம்மா, எனக்கும் தூக்கம் வரலம்மா.
அப்பாவை யாராவது கொலை பண்ணிருப்பாங்கன்னு சந்தோஷ் சொன்னதுல இருந்து ரொம்ப பயமா இருக்குமா. இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம தைரியமா இருக்கணுமா. எல்லாரும் நம்மள குழப்பதான் நினைப்பாங்க, ஆனா நம்ம குழம்ப கூடாது. வாழ்ந்து காட்டணும்ன்ற வைராக்கியம் மனசுக்குள்ள நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்கணும். அப்பா எங்கம்மா போயிருப்பாங்க? யார் யாரோ என்னென்னமோ சொல்றாங்க. இத்தனை நாள் ஆயிடுச்சேம்மா, அப்பாக்கு நம்ம நினைப்பு இருக்காதா? நவ்யா சொல்ற மாதிரி இத்தனை நாளும் அவரால நம்மள பார்க்காம இருக்க முடியுமா? பேசாம இருக்க முடியுமா? ஸ்கூல்ல இருந்து வர 5 நிமிஷம் லேட் ஆனா கூட பதறுவாரேம்மா. அப்படிப்பட்ட அப்பா இப்ப எங்க போயிட்டாரு? ரொம்ப மர்மமா இருக்குமா. அம்மா, இந்த காணாம போனவங்க எல்லாம் லெட்டர் ஏதாவது எழுதி வச்சுட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம அப்பாவும் ஏதாவது எழுதி வச்சுட்டு போயிருப்பாரம்மா? அப்படி எழுதி வச்சிருந்தா இங்க எங்கேயா தானமா இருக்கும். தேடி பார்க்கலாமா? ஆமா நிகிதா, எனக்கு அது தோணவே இல்லை. தேடி பார்க்கலாம். ஆ நீ அங்க டேபிள் கிட்ட பாரு, நான் இங்க ஷெல்ஃப்ல பாக்குறேன். சரிம்மா. என்னம்மா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையேம்மா. கையில என்னம்மா டைரி? அதுல ஏதாவது இருந்துச்சா? இல்லம்மா, இது இது பழைய டைரி. நம்ம நினைச்ச மாதிரி எதுவும் இல்லம்மா. சரி, நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, போய் படுத்துக்கோ. நீங்களும் சீக்கிரமா வந்து படுத்துக்கோங்க. குட் நைட். குட் நைட். அவர்கள் என்னை தொடர்பு கொண்டார்கள். அவர்கள் எங்களை நிம்மதியாக வாழ விடுவார்களா என்று தெரியவில்லை. அவர்களிடமிருந்து நான் தப்பிப்பது எப்படி? எனக்கு பிறகு எனது குடும்பத்தை யார் பார்த்துக் கொள்வார்கள்? ஆண்டின் கடைசி நாள் இது. என் குடும்பத்தை இந்த நிமிடம் வரை சந்தோஷமாக வைத்திருக்கிறேன். இந்த சந்தோஷம் நிலைக்குமா? 2011 Thank you.
அவங்கன்னு யாரு எழுதியிருக்காருன்னு தெரியலையே. அவங்களால நிம்மதி இல்லைன்னு வேற எழுதியிருக்காரு. அவர் சொல்லி இருக்கிறத பார்த்தா இவரை ஏதோ பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க. வாழ்க்கைய நம்பிக்கையாவும் தைரியமாவும் வாழ்ந்தவராச்சே, அவர் எதுக்காக அவங்கள பார்த்து பயப்படணும்? அவரை பத்தி இது வரைக்கும் எந்த விஷயமும் தெரியாம இருந்துச்சு. எல்லாமே ரகசியமா இருந்துச்சு. இப்ப அதுல ஒரு ஜன்னல் ஓபன் ஆயிருக்கு.